வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நடந்த ஒரு 590 crore ஆபரேஷனல் ஃப்ராட். இது மார்க்கெட்ல பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருக்கு. ஆமா, இத பார்த்து பயந்து விற்க வேண்டிய நேரமா இல்ல மார்க்கெட் சரியும் போது வாங்கி சேர்க்க வேண்டிய நல்ல வாய்ப்பா? அதாவது சுருக்கமா சொல்லணும்னா பை த ஃபியர் ஆர் அவாய்ட் த ரிஸ்க். இத பத்தி தான் இன்னைக்கு நாம மிக விரிவாக எந்த விதமான குழப்பமும் இல்லாம அலச போறோம். கண்டிப்பா. இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட இந்த எஃபோர்ட்டை என்கரேஜ் செய்ய தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அல்லது ரீஸ்ட்ரக்சரிங் யுவர் போர்ட்ஃபோலியோ சர்வீஸ் வழங்குறோம். உங்களில யாருக்காவது இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். முதலீட்டாளர்கள் மத்தியில, அதாவது இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு கூட ஒரு பதற்றம் வந்திருக்கலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா. உங்க பணத்தை ஒரு பேங்க்ல முதலீடு செஞ்சிருக்கும் போது இப்படி ஒரு நியூஸ் கேட்டா பதற்றம் வர்றது 100க்கு 100 இயல்புதான். அது உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் உறுதிப்படுத்த விரும்புறேன். நாம இந்த விஷயத்தை எந்த விதமான பயமும் பதற்றமும் இல்லாம ரொம்ப தெளிவாவும் லாஜிக்கலாவும் அணுக போறோம். அதாவது ஒரு காம் அண்ட் இன்டெலிஜென்ட் பிரேக் டவுன். எக்ஸாக்ட்லி. வதந்திகளை நம்பி எமோஷனலா முடிவெடுக்கிறத விட எண்கள் என்ன சொல்லுதுன்னு பாக்குறது தான் ஒரு சிறந்த முதலீட்டாளருக்கான அடையாளம். மிகச் சரியான அணுகுமுறை. இப்ப முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். சண்டிகர்ல உள்ள ஒரே ஒரு பிரான்ச்ல, அதாவது ஒன் பிரான்ச் ஒன்லி, ஹரியானா அரசு தொடர்புடைய சில அக்கவுண்ட்ஸ்ல இந்த 590 crore ஃப்ராட் நடந்திருக்கு. ஆமா, ஒரே ஒரு கிளையில. இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆயிரக்கணக்கான பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு பெரிய பேங்க்ல ஏதோ ஒரு ஊர்ல உள்ள ஒரே ஒரு பிரான்ச்ல இவ்ளோ பெரிய மோசடி எப்படி சாத்தியம்? பலரும் இது ஏதோ ஹேக்கர்ஸ் பண்ண வேலைன்னு நினைக்கிறாங்களே. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முதல் பாயிண்ட். இந்த மோசடி எப்படி நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் வங்கியோட உண்மையான நிலை என்னன்னு உங்களால உணர முடியும். மக்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சைபர் அட்டாக் கிடையாது. எங்கோ வெளிநாட்டுல இருந்து பேங்க் சிஸ்டம் ஹேக் பண்ணி பணத்தை திருடல. வங்கியோட ஒட்டுமொத்த சிஸ்டம் வைடு ஃபெயிலியரும் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமா பேங்கோட கிரெடிட் புக்ல எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது வாரா கடன் பிரச்சனை கிடையாது. கரெக்ட். பேங்க் ஒரு கம்பெனிக்கு கடனா கொடுத்துட்டு அந்த கம்பெனி ஏமாத்தின பிரச்சனை இது இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு ஆபரேஷனல் ஃப்ராட். ஆபரேஷனல் ஃப்ராட் அப்படின்னா வங்கியோட அன்றாட செயல்பாடுகள்ல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி நடந்த ஒரு மோசடின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, பேங்க் ஊழியர்களோட கூட்டு சதியால மட்டும்தான் இது நடந்திருக்கு. எந்த ஒரு பேங்க்லயும் பண பரிவர்த்தனை நடக்கும்போது பாதுகாப்பிற்காக மேக்கர், செக்கர், ஆத்தரைசர்னு ஒரு 3 அடுக்குமுறை இருக்கும். ஓகே, மேக்கர், செக்கர், ஆத்தரைசர். இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். மேக்கருங்கிறவர் சிஸ்டம்ல பணத்தை அனுப்புறதுக்கான டீடைல்ஸை என்டர் பண்ணுவாரு. அவர் தப்பு பண்ணாலோ இல்ல ஏமாத்த நினைச்சாலோ அதை தடுக்க செக்கருங்கிறவர் அந்த டீடைல்ஸை சரி பார்ப்பாரு. அப்புறம் அந்த ஆத்தரைசர் அவர் அனைத்தையும் உறுதி செஞ்சு ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாரு. ஒருத்தரே தனிச்சையா எந்த ஒரு பெரிய டிரான்சாக்ஷனையும் பண்ணிட முடியாது. ஆனா இந்த சம்பவத்துல இந்த 3 லெவல்ல உள்ள பேங்க் ஸ்டாஃபும் ஒன்னா சேர்ந்துகிட்டு, அதாவது கொலூஷன் பண்ணி இந்த மோசடியை அரங்கேற்றியிருக்காங்க. இத கேட்கும் போதே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. 3 பேரும் கூட்டு சேர்ந்துட்டா சிஸ்டம் என்ன பண்ணும்? சரி, இதை எப்படி பண்ணாங்க? என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. அவங்க எந்த பெரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணல. ரொம்ப பழமையான ஒரு முறையான போலியான காசோலைகள், அதாவது ஃபாஸ்ட் பிசிக்கல் செக்குகளை பயன்படுத்தி ஹரியானா அரசு அக்கவுண்ட்ஸ்ல இருந்து மத்த பேங்குகளுக்கு பணத்தை மாத்திருக்காங்க. ஒரு பிசிக்கல் செக்கே வச்சுக்கிட்டு, அதுவும் போலியான ஒரு செக்கை வச்சு சிஸ்டமை ஏமாத்திருக்காங்கிறது நம்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா, இது முற்றிலும் மனிதர்களா திட்டமிட்டு பண்ண ஒரு மோசடி. சரி, இப்போ இந்த எண்களை கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். இந்த 590 crore கணக்கு எப்படி வந்துச்சு? மார்க்கெட்ல நிறைய வதந்திகள் வருதே. இந்த 590 crore எப்படி வந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல 490 crore அப்படிங்கிறது ரீகன்சிலியேஷன் கேப்னு சொல்றாங்க. ரீகன்சிலியேஷன் கேப்னு சொல்லிங்களே, அது கொஞ்சம் சிம்பிளா விளக்க முடியுமா? கேக்குற பலருக்கும் இது புது வார்த்தையா இருக்கலாம். நிச்சயமா. ரீகன்சிலியேஷன் கேப்ங்கிறது வங்கியோட 2 வெவ்வேறு கணக்கு புத்தகங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். ஓகே. உதாரணத்துக்கு உங்க பாஸ்புக்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு காட்டுது. ஆனா பேங்கோட மெயின் சிஸ்டம்ல உங்க அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய் தான் இருக்குன்னு காட்டுதுன்னு வைங்க. அப்ப அந்த 50,000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல. கரெக்ட். அந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள வித்தியாசம் எங்க போச்சுன்னு தெரியல இல்லையா? அதுதான் ரீகன்சிலியேஷன் கேப். சண்டிகர் பிரான்ச்ல இந்த அரசு கணக்குகளை செக் பண்ணும்போது இப்படி 490 கோடி அளவுக்கு ஒரு பெரிய துளை இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மீதி 100 கோடி. இதை தொடர்ந்து பேங்க் உஷாராகி தங்களோட இன்டர்னல் ஸ்கேன் மூலமா செக் பண்ணப்போ கூடுதலா ஒரு 100 கோடி மோசடி நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆக மொத்தம் 590 கோடி. இப்போ மிக தெளிவா புரியுது. ஆனா பேங்க்குக்கு இதுல ஏதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா, இல்ல மொத்த பணமும் நஷ்டம் தானா? ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, பேங்க்குக்கு 35 crore இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. மீதமுள்ள பணத்தை மீட்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகளை அவங்க எடுத்துட்டு வராங்க. அது கொஞ்சம் நிம்மதி தர விஷயம். ஆமா, அது மட்டும் இல்லாம உலக அளவுல புகழ்பெற்ற KPMG நிறுவனம் மூலமா ஃபோரென்சிக் ஆடிட் இப்ப முழு வீச்சில நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடிட் ரிசல்ட் வந்தாதான் வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, பணம் எங்க போச்சுன்னு முழுமையா தெரியும். சரி, இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். 590 crore அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு ஒரு வாழ்நாள் கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரிய பணம். கண்டிப்பா.
ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஒட்டுமொத்த அளவோட ஒப்பிடும்போது இது எவ்ளோ பெரிய விஷயம். இத முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கணும்? இத நாம வங்கியோட ஒட்டுமொத்த ஸ்கேலோட ஒப்பிட்டு பார்ப்போம். பேங்கோட நெட்வொர்த், அதாவது அவங்களோட மொத்த நிகர மதிப்பு 46,000 crores மேல இருக்கு. அவங்களோட வருடாந்திர ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 7,000 கோடிக்கும் மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம பேங்கோட கோர் பிசினஸ் லாபத்தை குறிக்கும் NIM, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா 5.7 இருந்து 5.8% வரை இருக்கு. அப்போ இந்த 590 crore அவங்களுக்கு ரொம்ப சின்ன அமௌண்டா? இத ஒரு சாதாரண உதாரணம் மூலமா உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட 46,000 ரூபாய் பணம் இருக்கு. அதுல யாரோ ஒருத்தர் 590 ரூபாய் திருடுறார். அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரும், வலி தரக்கூடிய ஒரு இழப்பு தான். ஆனா அந்த 590 ரூபாய் போனதால நீங்க நடுத்தருக்கு வந்துட மாட்டீங்க இல்லையா? ஆமா, என்னோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாது. அதே நிலைமைதான் இங்க. ஆனா மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் பரளி இருக்கும்போது இந்த முழு 590 crore பேங்கால திரும்ப பெற முடியாம போனா என்ன நடக்கும்? அது பேங்கோட லாபத்தை முழுமையா காலி பண்ணிடாதா? அதுதான் இல்ல. ஒருவேளை இந்த முழு 590 crore பேங்கால திரும்ப பெற முடியாம முழுமையா ப்ரொவிஷன் பண்ணால் கூட, அதாவது இந்த பணம் வராதுன்னு நஷ்ட கணக்கு எழுதுனா, ஆமா, அப்படி முழுமையா ப்ரொவிஷன் பண்ணால் கூட அது பேங்கோட வருடாந்திர ஆபரேட்டிங் ப்ராஃபிட்ல வெறும் 8 முதல் 9% மட்டுமே. இது பெயின்ஃபுல்லான இழப்பு தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா பேங்க் அழிக்கிற விஷயம் கிடையாது. ஓ, டிஸ்ட்ராக்டிவ் கிடையாது. கரெக்ட். வங்கியோட கேபிட்டல் அடிக்வசிக்கு இதனால எந்த ஆபத்தும் இல்லங்கிறது தான் நிதர்சனம். கேபிட்டல் அடிக்வசின்னு சொல்றீங்களே, அதாவது ஒரு பேங்க் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இயங்குதுன்னு குறிக்கும் அந்த ரிசர்வ் பணம் பாதுகாப்பா இருக்கா? அது முற்றிலும் பாதுகாப்பா இருக்கு. அதனாலதான் Q4ல, அதாவது கரண்ட் பினான்சியல் இயரோட 4th குவார்ட்டர்ல இந்த 590 crore அடி விழுந்த பிறகும் பேங்க் லாபத்துல தான் இயங்கும்னு உறுதியா நம்பப்படுது. ஓகே, இது ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா வச்சு பாப்போம். முழு 590 crore ப்ரொவிஷன் பண்ணியாச்சு, பணமே ரெக்கவர் ஆகல. அதை விட மோசமா இந்த நியூஸ் கேட்டு பயந்து போய் சில கஸ்டமர்ஸ் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போதும் பேங்க் கொலாப்ஸ் ஆகாதா? உறுதியா கொலாப்ஸ் ஆகாது. அப்படி ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நடந்தால் கூட பேங்கோட கோர் NIM என்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு பிரச்சனை இல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களோட ரீட்டைல் பிரான்ச்சைஸ் எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பாவே இருக்கு. ஏர்னிங்ஸ்ல ஒரு சின்ன சரிவு, அதாவது லாபத்துல ஒரு டிப் வருமே தவிர பேங்க்குங்கிற கட்டமைப்பு சரிந்து விடாது அப்படிங்கறத முதலீட்டாளர்களாகிய நீங்க அழுத்தமா புரிஞ்சுக்கணும். சூப்பர். பேங்க் கொலாப்ஸ் ஆகாதுங்கிறது இப்ப தெளிவா புரியுது. ஆனா முதலீட்டாளர்கள் பார்வையில இது ஒரு அக்யூமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா அல்லது ஸ்ட்ரக்சரல் ரிஸ்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மார்க்கெட்ல சிலர் இது மிகப்பெரிய வாய்ப்புங்கிறாங்க, சிலர் இதை தொடவே கூடாதுங்கிறாங்க. எப்போ இது ஒரு அருமையான வாய்ப்பாக, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும்? இது ஒரு அருமையான வாய்ப்பா மாறணும்னா சில விஷயங்கள் சரியா நடக்கணும். முதல்ல, இது சண்டிகர் கிளையில நடந்த ஒரு தனிப்பட்ட சம்பவம். வேற எந்த கிளையிலும் இது போல ஃப்ராட் நடக்கலங்கிறது KPMG ஆடிட் மூலமா உறுதியாகணும். ஓகே. ரெண்டாவது, ப்ரொவிஷன் பண்ண வேண்டிய தொகை இந்த 590 crore மட்டுமே முடியணும், இதை விட அதிகமா போகக்கூடாது. மூணாவது, கஸ்டமர்ஸோட டெபாசிட்கள் எந்த சரிவும் இல்லாம நிலையா இருக்கணும். அப்புறம் நாம முன்பே சொன்ன மாதிரி Q4 லாபத்துல இருக்கணும். இதெல்லாம் நடந்தா மார்க்கெட் இதை பாசிட்டிவா எடுத்துக்கும், ரைட்? ஆமா, இதெல்லாம் நடந்தா மார்க்கெட் இதை புரிஞ்சுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா புரிஞ்சுக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா பயம் குறையும். அப்படி பார்த்தா மார்க்கெட் எப்போதுமே இது போன்ற கவர்னன்ஸ் அதிர்ச்சிகளுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணும், அதாவது ஓவர் ரியாக்ட் பண்ணும் குணம் கொண்டது தானே. இது ஒரு டெம்பரரி ஃபியர் டிஸ்கவுண்டா மாறிடும். அது ஒரு டெம்பரரி ஃபியர் டிஸ்கவுண்டா தான் இருக்கும். மார்க்கெட் பயப்படும் போதுதான் நல்ல கம்பெனிகளோட பங்குகள் குறைந்த விலையில கிடைக்கும். கரெக்ட். ஆனா நீங்க ஒரு முதலீட்டாளரா இதை மட்டும் பார்த்துட்டு கண்மூடித்தனமா இறங்கிடக்கூடாது. எப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக, அதாவது ஸ்ட்ரக்சரல் ரிஸ்கா மாறும் அப்படிங்கறதையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அது மிக முக்கியம். எப்போ இது ஸ்ட்ரக்சரல் ரிஸ்கா மாறும், எதை பார்த்து நாம எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை KPMG விசாரணையில மேலும் பல கிளைகள்ல இது போன்ற மோசடி இருக்குன்னு தெரிஞ்சா நிலைமை கைமீறி போகும். அது பெரிய ரெட் பிளாக். அல்லது RBI இதுல நேரடியாக தலையிட்டு பேங்க் மேல கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாவற்றிற்கும் மேல பெரிய அளவுல CASA அவுட்ஃப்ளோஸ் நடந்தா அது மிகப்பெரிய ஆபத்து. CASA அவுட்ஃப்ளோஸ்னு சொல்றீங்களே, அதாவது மக்கள் தங்களோட கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல உள்ள பணத்தை பயந்து போய் மொத்தமா வெளியே எடுப்பது, சரியா? எக்ஸாக்ட்லி. இது நடந்தா பேங்கோட நிலைமை என்னவாகும்? பேங்குகளுக்கு மிக குறைந்த வட்டியில் கிடைக்கிற பணமே இந்த CASA டிபாசிட்கள் தான். இதை வச்சுதான் அவங்க அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, ஒரு கவர்னன்ஸ் பிரச்சனையால மேனேஜ்மெண்ட் கிரெடிபிலிட்டி உடைஞ்சு மக்கள் தங்கள் பணத்தை ஒட்டுமொத்தமா வெளியே எடுத்தா அது வங்கியோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண செய்திடும். அது நிரந்தரமான வேல்யூவேஷன் டீரேட்டிங்க்கு வழிவகுக்கும். வேல்யூவேஷன் இம்பாக்ட் அப்படின்னு வரும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸ் எப்படி இயங்குதுன்னு நம்ம கவனிக்கணும். பேங்கிங் துறை மத்த துறைகள் மாதிரி எந்திரங்களையோ தொழிற்சாலைகளையோ நம்பி இருக்கிறது இல்ல. ஆமா, அது ட்ரஸ்ட் பேஸ்ட். இது முழுக்க முழுக்க முதலீட்டாளர்களோட நம்பிக்கையில தான் இயங்குது.
இப்போ வந்திருக்கிற இந்த கவர்னன்ஸ் பயத்தால 0.1 முதல் 0.2x பிபி டிஸ்கவுண்ட் ஏற்பட்டா பிரைஸ் 10 முதல் 20% வரை ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஆகலான்னு கணிக்கப்படுது. ஆமா, பிபி டிஸ்கவுண்ட், அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வங்கியோட உண்மையான மதிப்பை விட குறைவான விலைக்கு பங்குகள் ட்ரீட் ஆகிறது மக்கள் பயத்துல விற்கும்போது இது நடக்கும். அப்போ பிரைஸ் குறையும். இதனால ஷார்ட் டேர்ம்ல ஒரு 10% பிரைஸ் கரெக்ஷன் கட்டாயம் நடக்கலாம். ஆனா மீண்டும் தெளிவு கிடைக்கும் போது, அதாவது கேபிஎம்ஜி ரிப்போர்ட் வந்து கிளாரிட்டி வரும்போது மல்டிபிள் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அப்படிங்கறது நீங்க மறக்க கூடாது. மல்டிபிள் எக்ஸ்பான்ஷன்னா அதாவது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை திரும்பும் போது பேங்கோட அதே லாபத்திற்கு அவங்க அதிக விலை கொடுத்து பங்குகளை வாங்க தயாராவாங்க. பங்குகளோட மதிப்பு வேகமா உயரும். ஓ, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் அடுத்த 1 அல்லது 2 குவார்ட்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் கம்பெனியோட அடிப்படை லாபத்தை விட மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை வச்சுதான் நகரும். இது முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்ட் ட்ரிவன் ஸ்டாக்கா இருக்கும். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இப்போ இத கொஞ்சம் வரலாற்று பின்னணியோட ஒப்பிட்டு பாப்போம். இது போன்ற சூழ்நிலைகளை மார்க்கெட் இதுக்கு முன் சந்திச்சிருக்கா? ஹிஸ்டாரிக்கல் கம்பேரிசன் செஞ்சா நமக்கு என்ன புரியுது? வரலாறு எப்போதுமே நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரும். இத நாம 2018ல ஐசிஐசிஐ பேங்க்ல நடந்த கவர்னன்ஸ் இஷ்யூவோட ஒப்பிடலாம். ஓ, சந்தா கொச்சார் விவகாரம். ஆமா, அப்போ இப்படிதான் ஒரு பெரிய கவர்னன்ஸ் அதிர்ச்சி வந்துச்சு. ஸ்டாக் விலை மிக கடுமையா சரிந்துச்சு. முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய பயம் இருந்துச்சு. ஆனா அது பேங்க் அழிக்கலையே. கரெக்ட். அந்த பிரச்சனை வங்கியோட ஒட்டுமொத்த கட்டமைப்பையோ அவங்க கஸ்டமர் பேஸையோ பாதிக்கல. நிர்வாகத்துல ஒரு கிளாரிட்டி வந்த உடனே ஸ்டாக் மிக வேகமா ரிகவர் ஆகி புதிய உச்சங்களை தொட்டுச்சு. நீங்க ஐசிஐசிஐ பேங்க உதாரணம் காக்குறீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். எஸ் பேங்க்லயும் ஆரம்பத்துல இப்படிதானே பிரச்சனை வந்துச்சு. அதோட இத ஒப்பிட முடியாதா? ரெண்டும் ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா ரெண்டு ஒண்ணு இல்ல. நீங்க அதை இதோட ஒப்பிடவே கூடாது. ஏன்? எஸ் பேங்க்ல நடந்தது பேலன்ஸ் ஷீட் கொலாப்ஸ். அதாவது அவங்க கொடுத்த பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன்கள் திரும்ப வராம வாரா கடன்களா மாறிச்சு. அது வங்கியோட அடிப்படை கட்டமைப்பையே அசைச்சு பார்த்த ஸ்ட்ரக்சரல் ஆசெட் குவாலிட்டி கிரைசிஸ். ஆனா ஐடிஎஃப்சில நடந்திருக்கிறது அது கிடையாது. ஆமா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இப்போ நடந்திருக்கிறது ஒரு கிளையில நடந்த ஆபரேஷனல் ஃப்ராட். கடன்கள் திரும்பி வராம போன வாரா கடன் பிரச்சனை அல்ல. ஓகே, இப்ப புரியுது. அதனால தற்போதைய டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இது ஐசிஐசிஐ பேங்க்ல நடந்த டெம்பரரி கவர்னன்ஸ் இஷ்யூ மாதிரி தானே தவிர எஸ் பேங்க் போன்ற ஸ்ட்ரக்சரல் பிரேக் டவுன் கிடையாது. அருமை. ஐசிஐசிஐ பேங்க் பிரச்சனைக்கும் எஸ் பேங்க் பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக அழகா பிரிச்சு காட்டினீங்க. இப்போ முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். மார்க்கெட் விலை குறையுது, பங்குகள் மலிவா கிடைக்குதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறதெல்லாம் வித்து லம்சமாக மொத்த பணத்தையும் ஒரே முதலீடா செய்யலாமா? நிச்சயமா கூடாது. அவாய்ட் லம்சம் என்ட்ரி. எப்போதுமே இது போன்ற ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வரும்போது மார்க்கெட்ல சில நாட்களுக்கு பேனிக் செல்லிங் தொடர்ச்சியா நடக்கும். அப்போ விழும் கத்திய பிடிக்க நினைக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. அந்த பேனிக் செல்லிங் எப்போ முடியுதுன்னு பொறுமையா காத்திருக்கணும். மேஜர் சப்போர்ட்ஸ் எங்க இருக்குன்னு டெக்னிக்கலா பார்த்து அந்த இடங்கள்ல டிரான்ச்சஸ் ஆக, அதாவது உங்க பணத்தை பல பகுதிகளா பிரிச்சு சிறுக சிறுக அக்குமுலேட் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். ஆமா, இது போன்ற ஈவென்ட் ட்ரிவன் ஸ்டாக்ஸ் எப்போதுமே உங்களுக்கு 2 அல்லது 3 என்ட்ரி விண்டோஸ் கொடுக்கும். அதனால பொறுமை மிக மிக அவசியம். நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்தா மார்க்கெட் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்தா இப்போ உங்களோட முதலீட்டு தொகையில 30 முதல் 40% மட்டும் டிப்ளாய் செய்யலாம். மீதி பணத்தை வச்சுக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் எந்த அவசரமும் காட்டாம அமைதியா காத்திருக்கணும். எதுக்குன்னா அடுத்த 4 முதல் 5 வாரங்கள்ல கேபிஎம்ஜியோட ஃபாரென்சிக் ஆடிட் அவுட்கம் வந்துரும். அது ரொம்ப முக்கியம். அதோட அடுத்த குவார்ட்டர்ல மக்களோட டெபாசிட் growth எப்படி இருக்கு, சிஏஎஸ்ஏ அவுட்ஃப்ளோஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க ட்ராக் பண்ணணும். இந்த 2 விஷயங்கள்லயும் முழு கிளாரிட்டி கிடைச்ச உடனே மட்டுமே உங்க அலோகேஷனை அதிகப்படுத்தலாம். பொசிஷன் சைசிங் இஸ் கீ அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். இத்தகைய சூழ்நிலைகள்ல எவ்வளவு முதலீடு செய்றோம் அப்படிங்கறத விட எப்போ எவ்வளவு தொகையை பிரிச்சு முதலீடு செய்றோம் அப்படிங்கறது தான் உங்க வெற்றியும் லாபத்தையும் தீர்மானிக்கும். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் அடிப்படை நடைமுறைகள்ல உள்ள மனித தவறுகள் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆமா. சரி, இன்னைக்கு டீப் டைவ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டாபிக்க பத்தி உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் கன்சல்ட் அ ஃபைனான்ஷியல் அட்வைசர். திஸ் கான்டென்ட் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பசஸ் only. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்துல சந்திப்போம்.